ஃபஃபா மற்றும் வடிவேலு நடிச்சிருக்கக்கூடிய மாரீசன் திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்துடைய கதை ஆரம்பத்திலேயே எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, பாளையங்கோட்டை ஜெயில்ல இருந்து ஃபஃபா ரிலீஸ் ஆகி வெளிய வராரு. வந்ததும் திருந்திட்டாரா அப்படின்னு கேட்டா, இல்ல வேலைய ஆரம்பிப்போம் அப்படின்னு ஒரு வீட்டுக்குள்ள போறாரு திருடுறதுக்காக. அந்த வீட்ல தான் கையில எல்லாம் சங்கிலி போட்டு கட்டப்பட்டு வடிவேலு இருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தா, எனக்கு வந்து அல்சைமர் இருக்குப்பா. நான் எங்கேயாவது வெளிய போனேன் அப்படின்னா, எங்க போறேன்னே மறந்துருவேன். அதனால என் பிள்ளை இப்படி கட்டி வச்சுட்டு போறாங்க. என்ன வந்து நீ காப்பாத்தி என்ன வெளிய விடு. நான் உனக்கு காசு தரேன் அப்படின்னு ஃபஃபா கிட்ட சொல்றாரு. அவரும் சரி வந்த வரைக்கும் லாபம் அப்படின்னு அவர கூட்டிட்டு போய் வெளிய விடுறாங்க. ஏடிஎம்ல கேஷ் எடுக்கும்போது தான் தெரியுது. அவர் ரூ. 25,000 தர்றதா சொன்னாரு. ஆனா அவர் அக்கவுண்ட்ல 25,00,000 வரையும் இருக்கு. ஸோ வந்த வரைக்கும் லாபம்னு போகாம, அடுத்து அந்த கேஷையும் நம்ம எப்பிட்றா சுருட்டலாம் அப்படின்னு கேட்கும்போது, "நீங்க எங்க போறீங்க?" அப்படின்னு கேட்டா, "நான் வந்துட்டு இந்த பக்கம் போறேன், அந்த ஊருக்கு போறேன்லாம்" சொல்லும்போது, "சரி எங்க வேணா போங்க. நானும் கூட வரேன். நானே வந்து வேணா விடுறேன். மறதியா வேற இருக்கீங்களே" அப்படின்னு சொல்லிட்டு கூடவே டிராவல் பண்றாங்க. ஸோ இந்த படம் முடியறதுக்குள்ள அவர் காசெல்லாம் எடுத்தாரா? இல்லையா? இல்ல நல்லபடியா மாறி மனம் மாறி அவர் திருந்திர்றாரா? இதுதான் இந்த படத்துடைய கதையா இருக்கும் அப்படின்னு நீங்க நெனச்சீங்க அப்படின்னா, அதுதான் கிடையாது. இந்த மொத்தமும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்கக்கூடிய கதை மட்டும் தான். இத தான் ட்ரெய்லர் கட்லயுமே காமிச்சிருப்பாங்க. செகண்ட் ஹாஃப்ப பொறுத்தவரைக்கும் இதுல வந்து கம்ப்ளீட் ஆப்போசிட்டா கேரக்டர் ஆர்க்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி கம்ப்ளீட் சேஞ்சா இருக்கும்.